ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விசிட்டிங் ஆல் சர்வர்ஸில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி பார்த்தோன்னா பிரேசில் சர்வர் தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் சர்வரில் இருக்க போல் அந்த அதர் லாகின்ஸ் அது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்குது. ஸோ இந்த சர்வர்லேயும் ஐடி ஹேக் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக மெயிலில் ஏதோ வந்திருக்கு. அது ஏதோ ஒரு மெசேஜ், அது என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா எப்பயும் போல் லெக்கிரைடோவில் போயிடலாம். கொஞ்சம் லோட் ஆகுது. எப்பயும் போல் அந்த 10 ஸ்பின் கொடுப்பாங்கல்ல, அதை சுற்றிடலாம். எப்படியும் அந்த பேராஷூட்டை தவிர வேறு எதுவும் தரப்போகிறதில்ல. கைஸ் நீங்களே பாருங்களேன், மற்ற சர்வர் ஆச்சு 2-3 டோக்கன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 19 டோக்கன் 15 டோக்கன்னு தருவானோ. இங்கே 10 டோக்கன் தான் கைஸ் தந்துருக்கானோ. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இந்த சர்வர். நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா ஸ்பின்னு, அதாவது டபுள் பேரல் வந்திருக்கு. டபுள் பேரல் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு 9 டைமண்ட். பரவாயில்ல கைஸ், இங்கே கம்மி கைஸ் டைமண்டு, அதாவது 79 டைமண்ட். நம்ம கரெக்டாக ஒரு 300 டோக்கன் இருந்தால் எடுத்துடலாம். 300 டோக்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ ஆகணும். ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு டோக்கன் கணக்கு பண்ணால் கூட 3000 டைமண்டில் அந்த டபுள் பேரில் எடுத்துடலாம். அடுத்த அப்புறம் அந்த எமௌண்ட்டு இருந்தால் சீக்கிரமாக வந்துடும். இந்த கன்னும் நல்லா தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தா பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டல். இந்த பண்டல் பார்த்திங்கன்னா இது என்ன பண்டல்? ராஜா பண்டல். இது ராஜாவாகவும் இருக்கும், ஜோக்கராகவும் இருக்கும் அந்த பண்டல். இங்கே பார்த்தீங்கன்னா 70 ஸ்பின்னுக்கு ஒரு 70 ஸ்பின்னுக்கும் நமக்கு அந்த டோக்கன் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அந்த பயம் இல்லை. அதே போல் இங்கே டைமண்டும் கம்மி கைஸ், நீங்களே பாருங்களேன். ஒரு ஸ்பின் வந்து 9 டைமண்ட் தான். நீங்கள் நம்ம சர்வெலாம் ஒரு ஸ்பின் 20 டைமண்ட் இருக்கும். அதுவும் சீக்கிரமாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு, அது இதில் விட்ருக்காங்க ஃபேடட் வெளில. இந்த எமௌண்ட் வந்து நிற்காமல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். அந்த ஜோக்கர் வந்து இதில் போகிற போல், அதுக்காக விட்ருக்காங்க. நம்ம சர்வரில் இது வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. நான் ரீசெண்டாக நிறைய கேமே அந்தளவுக்கு விளாட்றது இல்லையா, தெரியல. அப்புறம் கைஸ் இந்த க்ளோவில் பாருங்களேன், நம்ம இது கிளார் அடிக்கிற போல் இப்போ ஒரு ஃபோட்டோலேயே 2 ஃபோட்டோ பார்ப்போம்ல, அதே போல் இதில் ஒரு இதிலே இந்த சைட்லேருந்து பார்த்தா ஜோக்கராக தெரியுது, இந்த சைட்லேருந்து பார்த்தா சிங்கமாக தெரியுது, சென்டரில் வச்சு பார்த்தா ரெண்டுமே பாதி பாதி தெரியுது. நல்லாயிருக்கு இந்த க்ளோவால், நீங்களே பாருங்களேன். இப்போ ஜோக்கராக தெரியுதா? அடுத்து இந்த சைடு திருப்புறேன், இப்போ வந்து சிங்கமாக தெரியுது. அப்படியே ஜோக்கர் சிங்கம் அது போல் தெரியுது. சென்டராக இருந்தால் ரெண்டுமே பாதி பாதி தெரியுது. நல்லா தான் இருக்குது கைஸ். ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்களாம் பார்ப்போம். ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுக்கல, எப்பயும் போல் 9 டைமண்டு. அடுத்த பார்த்தோன்னா P90 நம்ம சர்வருக்கு வந்துடுச்சு, இங்கேயும் வந்திருக்கு. இங்கேனா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லா டோக்கனையும் வச்சு எல்லா P90 நம்ம சர்வரில் வாங்கலாம். இங்கேனா அப்படி இல்லை. கரெக்டாக அந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கன் 3 இருந்தால் போதும் P90 வாங்கலாம். ஆனால் அந்த 3 விழறது கஷ்டம், ரேரு. அடுத்தா பார்த்தோன்னா ஒரு ஃபிஸ்ட்டு வந்திருக்கு கைஸ். இதுவும் அதே தான், ஆனால் 66 ஸ்பின்னுக்கு ஒரு டோக்கன் கிடச்சிரும் கன்ஃபார்ம். நம்ம சர்வரெலாம் இது போல் விட மாட்டானோ. நீ எவ்வளோ டைமண்ட் வேணால் சுற்று, உனக்கு சீக்கிரமாலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பானோ. அடுத்தா பார்த்தோன்னா டைமண்ட் ராயிலே ட்ரெஸ்ஸு. அதாவது இந்த சர்வரில் இன்னும் டைமண்ட் ராயிலெலாம் இருக்குது. நம்ம சர்வரில் எப்போயும் முடிஞ்சு போச்சு. அதே போல் மேஜிக் கியூப், இந்த சேர் அமௌண்ட்லாம் இதிலே வந்திருக்கு கைஸ். அப்போலாம் இந்த டைமண்ட் ராயில் வவுச்சர் கிடைக்கிறதுலாம் ரேராக இருக்கும்ல நம்மளாம். அப்புறம் கோல்ட் ராயிலில் பார்த்தோன்னா ஒரு AWM ஸ்கின்னு விட்ருக்காங்க. எப்படி இந்த ஸ்கின்னு வந்து நம்ம சர்வருக்கு அடுத்து வரும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வெப்பன் ராயிலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன உள்ளார கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயும் ஃபஸ்ட்டு இது போல் தான் இருந்துச்சு. ஸ்கல் மாஸ்க் பண்டல் இருக்குது கைஸ், ஆனால் 3 டேஸ்க்கு தான் பர்மனெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா இப்போ டாப் அப் இது பார்த்துடலாம். எப்பயும் போல் 100 டைமண்ட், அதாவது 100 டைமண்ட் வந்து 30 ரூபாய்க்கு நியூபி ஆஃபரு. அப்புறம் 70 ரூபாய்க்கு 100 டைமண்ட் நம்ம சர்வர் போல் தான். அது போல் போனஸ் 100%. அப்புறம் லெவலப் பாஸ் இது ரேட்டு ரோட் ஆகுது 290 ரூபா. 290 ரூபாய்க்கு எவ்வளோ டைமண்டு? 1000 டைமண்டு. நம்ம சர்வரில் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வீக்லி லைட்டுங்க 30 ரூபா, ஆனால் 47 டைமண்ட் தான் கிடைக்கும் நம்ம சர்வர். இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. மந்த்லிக்கு 1800 கைஸ். இதுக்கெலாம் நம்ம சர்வர் எவ்வளோ பரவாயில்ல கைஸ். ஏன்னா நம்ம சர்வரில் கொஞ்சம் டைமண்ட் எக்ஸ்ட்ராவே தராங்க அந்த இதில். அப்புறம் கம்யூனிட்டி டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா இதுதான் வெப்பன் ராயில் டைமண்ட் ராயில் வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டாக ஸ்டோரில் போயிடலாம். ஸ்டோரில் போனால் எப்பயும் போல் நியூபி ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு இந்த கம்மி டைமண்டுக்கு அந்த 100 டைமண்ட் டாப் பண்ணுவோம்ல, அந்த 100 டைமண்டுக்கு இவங்களே இது எதாவது வாங்கிறதுக்காக வச்சுருக்கானோ. அடுத்தது இந்த இது டிஸ்கவுண்ட் டெய்லி ஸ்பெஷல், அந்த இதை தொட்டு பார்ப்போம். இதெல்லாம் நான் க்ளைம் பண்ணியே ரொம்ப நாளாகுது கைஸ். எப்போயாவது தான் கேமில் வர்றது, அதனால் அதுக்குள்ளே போகிறதில்ல. அப்புறம் ஈவோ டோக்கன்லாம் 10 டைமண்ட் தான் எல்லா டோக்கனுமே.
எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா ஒரு கிரேட்டு. இந்த கிரேட் வந்து 99 டைமண்டு. இதை வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா கன்ஃபார்ம் பர்மனெண்ட் தான் விழும். ஆனால் எந்த சட்டை விழுன்னு தெரியாது. நமக்கு பிடிச்ச சட்டை விழுமோ பிடிக்காத சட்டை விழுமானு தெரியாது. சரி, அப்புறம் பண்டல்ஸில் பார்த்தோன்னா தக் லைஃப் பண்டல் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இதில் ரேர் இல்லை. அடுத்தா பார்த்தோன்னா கன்ஸ்கின்னில் வந்துடலாம். கன்ஸ்கின்னில் வந்துட்டுனா கைஸ் இங்கே இருக்க கன்ஸ்கின்னுக்குலாம் பவரே இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன தான் கன்ஸ்கின் வச்சுருந்தாலும் எல்லாருமே ஸ்கில்லால் தான் அடிச்சாகணும். ஸோ கன்ஸ்கின்னுக்கு பவர் இல்லை, அதனால் இது ஒரு பெஸ்ட்டு சர்வர் தான். அப்புறம் ஹார்ட் எமோட், ராஜா எமோட், ரோஸ் எமோட் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம சர்வரில் வந்து வந்துச்சுன்னா ஒரு 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் கொடுப்பாங்க. ஜஸ்ட் மற்ற சர்வருக்கும் இதுதான் நம்ம சர்வருக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கேரக்டர்ஸ்லாம் கோல்டு தான் இருக்குது. எதுவும் நம்ம சர்வருக்கும் இந்த சர்வருக்கும் சேஞ்ச் இல்லை. மேஜிக் கியூப்பில் வந்துலாம் கைஸ். மேஜிக் கியூப்பில் பாருங்களேன், இது இன்குபேட்டர் பண்டல் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த இன்குபேட்டர் பண்டல் இருங்க டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் 3 பண்டலையும் விட்டு வச்சுருக்கானோ. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் ஒரு இது தான், செகண்டில் இருக்கிறதும் தேர்டில் இருக்கிறதும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்போ எல்லாம் ஃபஸ்ட்டுக்கு தாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தா ஒரு ஃபீமேல் பண்டல். இந்த ஃபீமேல் பண்டல் ரெக்க வச்சு போல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சர்வர் வந்திருக்கான்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தோன்னா இது ஒரு பண்டல். இது மொக்க பண்டல் தான். இது ஓசியில் தந்ததுக்கு ஓசியில் தருவாங்க. அடுத்தா பார்த்தோன்னா இங்கே ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குது. டேய் என்னடா காஸ்டியூம் இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்களே பாருங்களேன். ஏதோ ரோபோட் இது வச்சு அந்த முடி நல்லாயிருக்கு. சரி, முடி நல்லா இருக்கிறதால பண்டலும் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். இந்த அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து வேறு என்ன நல்லதாக இருக்குது, எல்லாம் நம்ம சர்வருக்கு வந்தது தான். பெயர் இதெல்லாம் நம்ம சர்வருக்கு வந்தது தான். வேறு கைஸ் ப்ளூ ஆர்டிக் இருக்குது கைஸ். இந்த ப்ளூ ஆர்டிக்லாம் வந்து ரொம்ப ரேரு. நம்ம சர்வரில் ஒரு 5000 டைமண்ட் அப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம சர்வர் பிளேயர்ஸ் வந்து இந்த பண்டல் ரேருன்னு சொல்லி அப்படியே ரேர் ஆக்கி விட்டு வர்றாங்களா, அவனும் அதுதான் ஈஸின்னு சொல்லிட்டு டைமண்ட் ஈஸியாக அப்படிங்கிறானோ. ஸோ வந்து எந்த ஒரு பொருளையும் ரேர் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதே போல் இருந்தால் இது இப்படியே ஓசியில் கொடுத்துட்டு போயிடுவானோ இந்த சர்வரில் கொடுக்குற போல். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 மேஜிக் கியூப் வச்சுருக்கேன். ஆனால் ஏன் வச்சுருக்கேனே தெரியல, எல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது. இது வாங்க பிடிக்காம. அப்புறம் எஃப்எஃப் டோக்கனில் வரத்துலாம் நார்மல் தாங்க நம்ம சர்வரில் இருந்தது தான். அடுத்து இதுலேயும் அதே தான். வேறு நம்ம அடுத்து எப்பயும் போல் இதுக்கு போயிடலாம். இங்கே எலைட் பாஸ் எவ்வளோ டைமண்ட்னு பார்த்துடலாம் கைஸ். நம்ம இதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்க்கல, இப்போ பார்த்துடலாம். எலைட் பாஸ் பாருங்களேன், 250 டைமண்ட் கைஸ். 250 டைமண்ட் இருந்தால் எலைட் பாஸ் போட்டுடலாம். சாரி, எலைட் பாஸ்னு வருது, போயா பாஸ் போட்டுடலாம். ஏன்னா இப்போ அது பேரை மாற்றிட்டாங்க. எலைட் பாஸ்னு இருக்கும்போது நல்லா பண்டலாக விட்டானுவோம். எப்போ போயா பாஸ்ன்னு மாறிச்சோ அவ்வளோதான், மொக்க பண்டல் தான் வருது. நெக்ஸ்ட்டாக ரேங்க்கில் லீடர் போர்டு பார்த்துடலாம் கைஸ். 16000 பாயிண்ட் எடுத்தால் எத்தனாவது பிளேஸு இருங்க, 679 கைஸ். இப்போ நான் வந்து நம்ம சர்வரில் எப்படி பார்த்தாலும் கிராண்டில் இருப்போமானே தெரில. இந்த பாயிண்ட் எடுத்தால் நம்ம கிராண்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே முடிகிற டைம்லேயே கொஞ்சம் 600 தான், எப்படி பார்த்தாலும் 1000 பிளேஸ்க்குள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் ரீஜியன் பார்த்தோன்னா ரீஜியன் டாப் 96000 பாயிண்ட், லாஸ்ட்டு வந்து 26000 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் ரீஜியனே போயிடலாம். நம்ம சர்வரில் 26000 பாயிண்ட்லாம் ஒரு 1000 பேருக்குள்ளே தான் வர முடியும். இங்கே வந்து அந்தளவுக்கு பிளேயர்ஸ் இல்லையா, இல்லை யாரும் அந்தளவுக்கு அதாவது கேமாக பார்க்குறாங்க போல். நம்ம சர்வரில் தான் எல்லாம் வெறி கொண்டு விளையாடுறாங்க. அடுத்து சிஎஸில் பார்த்தோம். சிஎஸ் வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 5-6 நாள். அதுக்குள்ளே பார்த்தோன்னா 99 எடுத்தால் 453 அந்த பொசிஷன் இருக்கலாம். நம்ம சர்வரில் 99 எடுத்தால் என்னத்துக்கு 10,000 தான் வந்திருக்கும், முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரீஜனில் பாருங்களேன் 340 தான். நம்ம சர்வரில் ஹேக் போட்டு ஒரே நாளில் 500 ஸ்டார் வரணும். எப்படி வரணும் அதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்லாம் விளாட்ணுமான்னு தோணுது. ஸோ இந்த சர்வரில் ஹேக்கர்ஸ்லாம் கம்மி தான். ஹேக்கர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 340 ஸ்டாருன்றது கொஞ்சம் இதுதான், கம்மி தான் நம்ம சர்வரை கம்பேர் பண்ணும்போது. சரி இருங்க, நம்ம எப்படியாவது கொஞ்சம் கிராண்ட் மாஸ்டர் எத்தனை பாயிண்ட் எடுத்தால் கிராண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இருங்க, ஒரு 5000 சில்லற பொசிஷன். இருங்க, 5600வது பொசிஷன். ஆனால் 11000 பாயிண்ட் கைஸ். 11000 பாயிண்ட் எடுத்தால் நம்ம 5000 பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பாயிண்ட் 8000 பாயிண்ட் எடுத்தால் கிராண்டு கைஸ். அந்த இது தான். வேறு யாரும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதிகம்னா அந்த 5000க்கு மேலே அதிகமாக இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. டாடா, பை பாய்.
NCS Tamil BGM